Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Alim wa fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Wa huwa alladhi khalaqal layla wan nahara wash shamsa wal qamar ila akhir al-ayat. Sadaqallahu al-alim. Wa qala nabiyyuna Muhammadun sallallahu alayhi wa sallam, inna shamsa wal qamara ayatani min ayatillah ila akhir al-hadith. Rawahu al-Bukhari aw qala kama alayhi salatu wassalam. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்பு மிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அழுச்சவுடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். ஒரு புனிதமான மாதத்தில், ஒரு புனிதமான நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள்பாலிப்பானாக. மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான இல்லல்களும் துன்பங்களும் விபத்துகளும் பேரிடர்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தல் விடுவானாக. இன்னும் பெரிய நோய்கள், மருத்துவமனை செலவுகளை விட்டும், எல்லா விதமான முசீபாத்துகளை விட்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்தல் விடுவானாக. இன்றைய அழகான துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய உரையாக நாம் பார்ப்பது சந்திர கிரகணம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இபாதத்து எப்படி இருக்க வேண்டும் என்பதனை பற்றின ஒரு சுருக்கமான உரையாக நாம் பார்க்க இருக்கிறோம். வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது எல்லாவற்றினுடைய வல்லமைகளும் எனக்கு சொந்தமானது, எல்லாவற்றையும் நான் இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போ எல்லா விஷயங்களையும், இயற்கை ரீதியான மாற்றங்களையும் ஏற்படுத்துபவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அதே மாதிரி தான் இந்த சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துறதும் அல்லாஹ் தான். ஒரு இயற்கை சூழலாக இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சந்திர கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை பற்றி பேசும்போது, இன்ன ஷம்ஸ வல் கமர, நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சிகளிலே உள்ளது. லா தஹ்ஸிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி. இந்த சந்திர கிரகணம் பிடிப்பதும் சூரிய கிரகணம் பிடிப்பதும் யாரோ மரணித்தார்கள் என்பதற்காகவோ அல்லது யாரும் பிறந்திருக்கார்கள் என்பதற்காகவோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. இது ஒரு இயற்கையான நிகழ்வு. இதை இறைவன் ஏற்படுத்தக்கூடியது. இந்த இரவு இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நடக்கணும்? வைதா ராய்த்தும் தாலிக்க, நீங்கள் அத மாதிரி சந்திர கிரகணத்தையோ அல்லது சூரிய கிரகணத்தையோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஃபதுல்லாஹ, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இதன் மூலம் எந்த விதமான தீங்கும் வந்துடக்கூடாது, இதன் மூலம் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, இறைவனிடத்தில் நாம் கையேந்தும் பொழுது அது காணாமல் போய்விடும். அது காணாமல் போய்விடும். இறைவனை நாம் மறந்து விட்டோம் என்றால், இறைவனிடத்தில் நாம் கேட்கவில்லை என்றால், அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை பூகங்கமாக மாறும். அந்த பிரச்சனைக்கு வீரியம் அடையக்கூடியதாக இருக்கிறது. அதனால முதல்ல எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயற்கை மாற்றங்களாக இருந்தாலும் சரி, முதலிலே நாம் இறைவனிடத்தில் கையேந்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள், இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்.
எனவே இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்திலே பள்ளிவாசல்களிலேயோ அல்லது இல்லங்களிலேயோ நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகப்பீரு, நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், கலிமாத்து தௌஹீதை அதிகமாக சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று திக்ர் திலாவத்திலே ஈடுபடுங்கள். திக்ரில் இருந்த அவர்களை அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அந்த அளவிற்கு பெரிய கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் அவர்களை மிகவும் ஒரு கஷ்டத்திற்குரிய மிகவும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு தரமாட்டான். அதனால அதிகமாக தக்பீர்கள், அதிகமான இஸ்திக்ஃபார்கள், தஸ்பீஹாத்துகளை நாம் செய்ய வேண்டும். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, யார் இஸ்திக்ஃபாரை அவசியமாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அவருடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்குகின்றான். இன்னும் அவர்களுக்கு சந்தோஷங்களை தருகின்றான் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நிறைய விதமான நம் வாழ்க்கையினுடைய சிரமங்களை, கவலைகளை, நம் வாழ்க்கையில் தேவையான எல்லா அருள் கொடைகளையும் அல்லாஹ் தருகின்றான். கவலைகளை நீக்கிறான், நமக்கு தேவையான அருள் கொடைகளை அல்லாஹ் தருகின்றான். அதனால அதிகமாக இந்த நேரங்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இரண்டாவதாக தக்பீரை சொல்ல வேண்டும், இன்னும் தஸ்பீஹாத்துகளிலே ஈடுபட வேண்டும். இது இரண்டாவது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வதஸத்தகு, நீங்க அதிகமாக சதகா செய்யுங்க. இன்றைய இரவுல உங்களால் எவ்வளவு முடியுமோ ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏன்? யார் அதிகமாக தர்மங்களை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு கெட்ட முடிவுகள் வராது. தேவையில்லாத எந்த விதமான பிரச்சனைகளிலும் அவர்கள் சிக்க மாட்டார்கள். அதனால்தான் தமிழ்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும். தர்மம் நம்முடைய தலை காக்கும், தர்க்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சொல்லுவாங்க. நம்முடைய உயிரையே காக்கக்கூடிய, கெட்ட மரணத்தை விட்டு தடுக்கக்கூடியதாக இந்த சதக்கா இருக்கின்றது. எனவே மூன்றாவதாக நாம் சதக்காக்களை அதிகமாக செய்ய வேண்டும். நாலாவதாக வசல்லு, நீங்கள் தொழுவுங்க. கிரகணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களிலே நாம் அதிகமாக 2 ரக்காயத்துகளை தொழ வேண்டும். அது 2 ரக்காயத் தொழுவது சுன்னத்து. அந்த 2 ரக்காயத்தை நம்மளால பெரிய சூறா தெரிந்திருந்தால் நீளமாக தொழலாம். இல்ல எனக்கு பெரிய சூறாலாம் தெரியாது அப்படின்ற இருக்கும் போது நார்மலான சூறாக்களும் ஓதி தொழுது கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் 2 ரக்காயத் தொழ வேண்டும். அது ஒரு சுன்னத்தான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சந்திர கிரகணமோ அல்லது சூரிய கிரகணமோ எது ஏற்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காயத்துகள் தொழுதிருக்கிறார்கள். அந்த 2 ரக்காயத் தொழுகை என்பது நீளமானதாக இருந்தது. சஹீஹுல் புகாரில இது வருது. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 3201வது ஹதீஸா இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். சந்திர கிரகணமோ அல்லது சூரிய கிரகணமோ எது ஏற்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, 2 ரக்காயத்து தொழுவாங்க. அது சுன்னத்தான ஒரு அமல். அது அன்றைய நேரத்துல அந்த சூழ்நிலையில அந்த 2 ரக்காயத்துகளை நம்ம தொழுது அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆக்களை செய்து இன்னும் சதக்காக்களை நாம் செய்தோம் என்றால் நம்முடைய அந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய அந்த சந்திர கிரகணம் நீங்கிவிடும், எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. ஏன்னா கியாமத்தானுடைய அடையாளங்கள்ல வரும்போது அந்த சந்திர கிரகணம் ஏற்பட்டு அப்படியே நின்றுடும் வருது. சில இடங்கள்ல சந்திர கிரகணம் ஏற்பட்ட நிலையிலேயே என்ன செஞ்சிடமா, கியாமத்தினால் துவங்க ஆரம்பிச்சிடமா. அதனால சந்திர கிரகணம் அந்த சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணமா இருக்க வாய்ப்பு இருப்பது. அதனால நம்ம இந்த மாதிரியான துஆக்களில ஈடுபட்டோம் என்றால், நம்ம அல்லாஹ்விடத்திலே நல்ல இபாதத்துகளிலே நாம் நெருங்கினோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் இந்த மாதிரியான இயற்கையின் மாற்றங்களினுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு தருகின்றான். எனவே இந்த 4 விஷயங்கள், ஒன்றாவது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், இரண்டாவது தஸ்பீஹாத் திலாவாத்துல ஈடுபடணும், மூணாவது அதிகமாக தர்மம் செய்யணும், நாலாவது 2 ரக்காயத்துகள் சுன்னத்தான அந்த 2 ரக்காயத்துகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களை விட்டு பாதுகாப்பானாக. மேலும் எல்லா விதமான பலா முசீபாத்துகளிலிருந்தும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.